வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சுண்டல் வெரைட்டி தான். இது வந்துட்டு பச்சை கொண்டக்கடலை சுண்டல். இப்போ மார்க்கெட்டில் கொண்டக்கடலையில் இந்த மாதிரி பச்சை கலர் கொண்டக்கடலையும் கிடைக்குது. அதுவும் சுண்டலுக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்மளோட கருப்பு சுண்டல் மாதிரி தான் இருக்கும். அதுவும் டேஸ்ட்டு பார்க்கறதுக்கு ஒரு க்ரீனிஷ் டிண்டோட இருக்கும் இந்த சுண்டல். இந்த சுண்டல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இந்த டேஸ்டியான பச்சை கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நாம் இன்னைக்கு செய்ய போகிறது வந்துட்டு பச்சை கொண்டக்கடலை சுண்டல். இப்போ வந்து கொண்டக்கடலையிலேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சுண்டல்ஸ் வருது. இந்த பாருங்க, இது வந்துட்டு பச்சை கலராக இருக்குது பாருங்க. நம்மளோட கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் மாதிரி இது வந்து பச்சை கொண்டக்கடலை சுண்டல். இந்த சுண்டல் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். இதை வந்துட்டு நான் ஓவர் நைட் ஊற வச்சிருக்கிறேன். நல்லா ஒரு 10 மணி நேரம் பக்கமாக இது ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக வேகும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வேற என்னென்ன வேணும் அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு கடுகு வேணும் 1 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு 4-5 வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேங்காய் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன், பெருங்காயம் வேணும். இது வந்துட்டு சுண்டல் பொடி. நம்ம ஆல்ரெடி ஒரு வேர்க்கடலை சுண்டல் செய்யும்போது இது எப்படி செய்யறது அப்படின்னு உங்களுக்கு காட்டினேன். முழு தனியாவும் வரமிளகாயும் வறுத்து பொடிச்சு வச்சிருக்கிறேன். இது வந்துட்டு எப்போதும் ஹேண்டியாக இருந்ததுன்னா நம்ம எந்த சுண்டலுக்கோ இல்லை பொரியலுக்கோ இதுக்கு வேணாலும் இது போடலாம். இது சுண்டலுக்கு மெயினாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த பச்சை சுண்டலை வந்துட்டு வேக வச்சுக்கலாம். இதை குக்கரில் ஆட் பண்ணிடலாம். இது முழுகிற அளவுக்கு இதில் தண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். ஒரு 4-5 விசில் விடலாம். நீங்கள் அந்த அளவுக்கு வச்சாதான் இது வந்து நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ இதை நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, நம்மளோட சுண்டல் வந்து நல்லா வெந்துருச்சு. நான் வந்துட்டு ஒரு 5 சவுண்ட் விட்டேன், 5 விசில் விட்டேன் இதில் ப்ரெஷர் குக் பண்ணும்போது. பாருங்க, இந்த மாதிரி மேஷ் பண்ணால் ஈஸியாக மேஷ் ஆகணும். அந்த அளவுக்கு சாஃப்டாக குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சுண்டலுக்கு வந்துட்டு. இப்போ இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்கிறது நம்ம இந்த வரமிளகாய் சேர்த்திக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். சுண்டலை வந்து ட்ரெயின் பண்ணிட்ட தண்ணியை ஸோ அந்த சுண்டலை ஆட் பண்ணிடலாம். இதில் ஸோ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த சுண்டல் பொடியை இதில் சேர்த்திடலாம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லியும் ஒரு 7-8 வரமிளகாய் ரெண்டையும் வறுத்து பவுடர் பண்ணி நான் ரெடியாக வச்சுருக்கேன். அதுலேருந்து பவுடர் பண்ணதுலேருந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கிறப்போ இப்போ இது கூட தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ நம்மளோட பச்சை கொண்டக்கடலை சுண்டல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த டேஸ்டியான பச்சை கொண்டக்கடலை சுண்டலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.